நேற்று முந்தா நாள் 11 மணிக்கு உங்களுக்கு வந்த கிடைச்ச தகவலுக்கு ஒரு ஆளுங்கட்சி எம்பியா இருந்து இந்த செந்தூர் வட்டார இந்திய சமுதாயத்தின் பிரதிநிதியாக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து 24 மணி நேரம் எங்க போனீங்க? 24 மணி நேரம்? இன்னைக்கு நீங்க வந்து பேசுறீங்க, ராமலிங்கம் அதை பண்ணிட்டாரு, ராமலிங்கம் இதை பண்ணிட்டாரு, இது கட்சி பிரச்சனை. ஏங்க, பிரச்சனையை ஒதுக்கிறீங்க. இது கட்சி பிரச்சனையா கிடையாது, உனக்கு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாதுங்க. இது ஒரு சமுதாய பிரச்சனை, ஒரு கோயில் பிரச்சனை. அந்த கோயில் உணப்படுது, எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சு எனக்கு. நான் போனேன். சரி, இப்ப நீங்க ஒரு போருக்கு போறீங்க. போருக்கு என்ன எடுத்துட்டு போவீங்க? வால் எடுத்துட்டு போவீங்க, ரைட்டா? இன்னைக்கு மிலிஷன் ஆர்மி எடுத்தீங்கன்னா அவன் சண்டைக்காரி போனா அவன் மெஷின் கன் எடுத்துட்டு போவான். நாங்க போறது கோயில் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு. எங்களுக்கு இருக்கு கவசமே, எங்களோட நீல சட்டை தான் எங்களோட கவசம், ரைட்டா? நாங்க அரசியல்வாதி, அது யாரும் நினைவு பண்ண முடியாது. அப்ப நான் அந்த சட்டையை தான் போட்டு போவேன். அந்த சட்டை போடுறது உனக்கு வந்து கஷ்டமா இருந்தா நான் போடுவேன்டா. நீ என்ன செய்ய முடியும் உன்னால? அது தடுக்க முடியாதுல்ல. நினைவு சரி நான் போடுறது அது என் உரிமையாச்சுல. என் கட்சி சின்னம் இருக்குல்ல அதுல. அது நான் போனனாலதான் நேற்று இந்த கோயில் ஓடப்படாம தடுக்க முடிஞ்சது என்னால. அவங்க என்ன செஞ்சாங்க? யாருக்கும் தெரியாம அமைதியா சிலைகளை வெளியே எடுத்த பிறகு கோயிலை உடைச்சாலாம் திட்டம் போட்டாச்சு. இந்த திட்டத்துல யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தகவல் வந்தப்போ கிட்டத்தட்ட 11 மணி, 10:45, 11 மணி நான் இடத்துக்கு போயிட்டேன். 11:15. அதே மாதிரி வைபிக்கும் கால் போயிருச்சு, மெசேஜ் போயிருச்சு. அந்த காலகட்டத்துக்கு இந்த ராமலிங்கம் ஒருத்தன் அங்க போலன்னு சொன்னா நீங்க கோயிலுக்கு போடிக்க முடியாது. நேற்று கோயில் செங்காக்கல்ல கையில வச்சுதான் நீங்க பேசிருக்க முடியும். அப்போ எனக்கு அந்த காலகட்டம் தோணுது, அந்த அம்பால மட்டும் எனக்கு காப்பாற்ற முடிஞ்சது. 2018 ஆட்சி மாற்றம் வந்துச்சுல, அங்கிருந்து 2020 வரைக்கும் 2 வருஷம். ஸோ அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாம கோயில் அப்படியே ஸ்டேக்னா நின்றுச்சாங்க. அப்ப 2020 திருப்பி ஆட்சி மாற்றம் வந்தோடனே, தேசிய முன்னணி திருப்பி ஆட்சிக்கு வந்தோடனே, அப்ப எங்க முயற்சியை நாங்க மீண்டும் தொடரும். கோயில் அங்கேயே சஸ்டெயின் பண்றதுக்கு, ரிட்டைன் பண்றது தான். கோயிலை நவுத்துறதுக்கு யாருக்குமே ஐடியா கிடையாது. கோயில் அங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பாம்பு கொடுத்துருக்கனால அந்த போராட்டம் மட்டும்தான் தொடர்ந்துச்சு, தவிர வேற எதுவுமே நடக்கல இடையில. ஆனா 2022 மீண்டும் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அப்ப மறுபடியும் போராட்டம் வந்துச்சு. அப்ப நான் அட்வைஸ் பண்ணேன், இதே ஸ்டைல நீங்க இருக்க முடியாது, ஸோ மாற்றத்துக்கு வந்து வழிவகுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்ப நாங்க போய் பிரபாகரனை பார்க்கலாம். தாராளமா போய் பாருங்க, பிரபாகரனை போய் பாருங்க. நீங்க அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும், போய் பாருங்க. எனக்கு இந்த அரசியல் கால் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து அரசாங்கத்துல இருக்கும்போது உங்களால இந்திய சமுதாயத்துக்கு நல்லது செய்ய முடியும்னு நான் ஃபீல் பண்ணனா நானே வந்து உங்களை பார்ப்பேன், சரிங்களா? அந்த அடிப்படையில இவங்க என்ன வந்து கேட்டோன்னே நானும் ஒரு கேட்டேக்கிற மாதிரி அந்த கோயிலுக்கு நீங்க போய் பாருங்க சொன்னேன். அப்ப இவங்க போய் பார்த்தாங்க. பார்த்து முடிஞ்சதும் மற்ற பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகுதான் அவரை வந்து வரவழைச்சாங்க கோயிலுக்கு. அன்னைக்கு என்னையும் அழைச்சிருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அவங்க ஒரு கோயில் பிரச்சனை, அவங்க யூனிஃபார்ம் போட்டு போக மாட்டாங்களா? எங்களோட கவசம் தானே, நான் அதை போட்டு போனேன். நான் என் சட்டையை போட்டு போவோம், அது என் உரிமை. அவர் கேட்டிருக்காரு, இந்த ராமலிங்கத்துக்கு என்ன பைத்தியமானு அவர் நேற்று கேட்டிருக்காரு. நீங்க பாருங்க, என்னோட அரசியல் பயணம் 27 வருஷம், 96ல இருந்து. அவர் பிறந்ததே 96, 97 தான். அப்ப என்னோட அரசியல் பயணத்தில் அவரோட வயசு என்னோட அனுபவம். அவர் பேசுறாரு, எனக்கு ஆனால் வருத்தம் இல்லை. நீங்க அவர் பேசிட்டோம், அது பிரச்சனை இல்லை. என்ன பொறுத்தவரையில் என்னன்னா, எனக்கு ஒரு உணர்வோட சிந்தனை நான் போனேன். அந்த கோயிலை போய் அந்த சிலையோட போய் நிப்பாட்டினேன், ரைட்டா? என்னோட மிஷன் முடிஞ்சிச்சு. எனக்கு அம்பாள் கொடுத்த வேலைன்னு ஏற்றுக்கிறேன். நான் போடுனேன். ஒரு நல்ல தீர்வு, ஒரு நம்பிக்கை எனக்கு இப்ப இருக்கு. தத்தோஸ்ரீ சரவணன் வந்தாரு, நேரடியா எல்லாருக்கும் முன்னுக்கு பேசினாரு. ஒரு முதிர்ச்சியுடைய அரசியல்வாதி எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? வந்தாரு, உடனே நேரா கூப்பிட்ட நிறுவனத்தை, ஏங்க இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்களா வைபி பிரபா, உங்களால பேச முடியலங்க அங்க மேல? தத்தோ ஹமீடா அவங்க தான் மெயின் பர்சன் இன்சார்ஜுக்கு, உங்களால அவங்க கூட நெருங்க கூட முடியல. இந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ்னு சொல்லி அவர்கிட்டயே பேசி நீங்க நாசப்படுத்திட்டீங்க. நீங்க நாசப்படுத்திட்டு உங்க தரப்ப நீங்க சரி செய்யறதுக்கு பழிய தூக்கி எங்க மேல நீங்க போடுறீங்க. அரசியல் பண்றாங்க, அதை பண்ண நாங்க பண்ணிட்டே போறோம். அதை பத்தி எந்த வருத்தமும் இல்லை எங்களுக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு திருப்தி. நான் அந்த கோயில் உடப்ப நிப்பாட்டிட்டேன். நான் நிப்பாட்டி இன்னைக்கு தத்தோஸ்ரீ சரவணன் வந்து அவங்க ஹமீடா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்ட 26. இப்போ நாங்க அவரை கைவிடல. YB பிரபாகரன் வந்து எனக்கு தம்பி மாதிரி இந்த மக்கள் பிரதிநிதி பத்து தொகுதியில இந்த பிரச்சனைக்கு அவர் கூட இருந்திருக்காரு. அவர் நானே பார்க்க சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில 26ஆம் தேதி அவர் போட்டோம். நான் கூட கோயில அங்கிருந்து நம்ம மாற்றத்துக்கு அவங்க தலைமை கோயில் ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கான செலவினங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றத
அவங்க பேசி அங்கே முடிச்ச பிறகு மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டா அதுக்கான பணத்தை ஏற்பாடு செய்யறதுக்கும் நாங்களும் தயார். எங்க தான்சி பிரசிடென்ட் எஸ் ஏ விக்னேஸ்வரன் அவரும் நேற்று என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, பேசட்டும், பேசின பிறகு இந்த கோயிலை முறையை எப்படி கட்டி முடிக்கிற முயற்சி நாங்கள் இறங்குவோம். இனி எங்களுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் சரி, கொடுக்கட்டும் சரி, அதை பற்றி கவலைப்பட போறதில்லை. இறுதியாக இந்த புரோட்டஸ்ட் இது மூலமாக நேற்றைக்கு நமக்கு ஓரளவு ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு. இது நாள் வரையில மேலிடத்துல பேச முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. நேற்று டத்தோஸ்ரீ எம் சரவணன் வருகையினால, மாய்கா தேசிய துணைவர் அவர் வருகையினால அவங்க கூட பேசி இப்போ 26ஆம் தேதி அவங்க டேட்டு கொடுத்துருக்காங்க. 26ஆம் தேதி கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு வரும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதை முழுமையா எங்களோட துணைத்தலைவர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சு வரோம். அது கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். ஆனா அதே சமயத்துல YV பிரபாகரன் அவர்களுக்கும் அழைப்பு நாங்க விடுக்கிறோம். இந்த இதுல அவரு கலந்துக்கிறோம். ஏன்னா ஆரம்பத்துல இந்த பாடல் அவர் கூட இருந்தாரு. இந்த 48 மணி நேரம் தான் அவர் எங்க கூட இல்லை, அதான் வருத்தம். இந்த 48 மணி நேரம் அவர் எங்க கூட இருந்திருந்தாருன்னா ஒரு பிரச்சனை கிடையாது.